ஹாய்ங்க. எங்க வீட்டு சமையலறைய காவல் காக்க 2 பேர் இருக்காங்க. திருவாதிரை பூஜை அப்போ சாமிட்ட எப்படி படையல் போடுறோமோ, அதே மாதிரி நாங்க கிச்சன்ல அம்மிக்கிட்டயும் படையல் போடுவோம். அப்போ இவங்க 2 பேத்த வரைவும் இவங்கள காவல்காரங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க தலைமையில தான் நம்ம திருவாதிரைக்கு சமையல் நடக்கிறதா ஒரு ஐதீகம். இவங்க தான் நம்ம சுடுற வடையெல்லாம் காவல் காப்பாங்கன்னு எங்க அண்ணி, எங்க மாமியார்லாம் சொல்லுவாங்க. எப்படி கியூட்டா இருக்காங்கல்ல? எங்க சைடுல எல்லாம் சந்தகன்னு சொல்லி ஒரு ஐட்டம் கிடைக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல. லைக் இடியாப்பம், பிச்சு போட்ட இடியாப்பம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூட சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டுட்டு சாட்டே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் உப்பும் போட்டு ஒரு சாட்டே பண்ணி மூடி வச்சிருங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி அதுல குழம்பு மிளகாய் தூள் 1.5 ஸ்பூனும், கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் காரத்தூள் கூட போட்டுக்கலாம். போட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி இந்த சந்தகையை போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இது கூட கருப்பட்டி சேவையும் செஞ்சுருக்கேன். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.